ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது YTG கிங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பில்ட் ஏ பிளேன். இது ஒரு ரோப்ளாக்ஸ் கேம். இந்த கேமில் நம்ம ஒரு பிளேனை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேமில் இவங்க டுட்டோரியல்ஸ்லாம் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணி நம்ம பிளேனை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேம் கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் விளாட்றோம். அங்கே பார்த்திங்கன்னா சைக்ளோன்லாம் இருக்குது. இன்னும் போகணும். டிஸ்டன்ஸ் அதுக்குள்ளே 100 மீட்டர் தொட்டிட்டோம். 300 தொட்டுட்டோம் கைஸ். ஆனால் கம்மியான காசு தான் கிடைக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இந்த மாதிரி இதெல்லாம் வரதெல்லாம் தாண்டி கொஞ்சம் போனால் காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் போகணும். இப்போ தான் நிறைய காசு கிடைக்கும். 50 ரூபாய்க்கே 1000. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் கைஸ். திருப்பி நமக்கு ஃபியூவல் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டலாம். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுருக்கு. ஃபியூவல் மொத்தமாக காலி ஆயிரும் போலையே கைஸ். அங்கே என்ன கேனன்லாம் இருக்குது. கேனனில் அட்டாக் பண்ணால் காய்ஸ் அங்கே ஒருத்தன் பயங்கரமாக பறந்து போய்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு இது கிடச்சா கூட போதும் நம்மளுக்கு. இந்த கேனானில் அடித்தா என்ன ஆகும்? எனக்காச்சும் ட்ரை பண்ணணும். அது எங்கே அடிக்குதோ அந்த இடத்துக்கு போய் நின்று பார்ப்போமா கைஸ். நோ 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 அவ்வளோதான், காலி. இதே மாதிரி இதை நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி பிரித்து போடலான் இருக்கோம். அது உங்களுக்கு சப்போர்ட் தேவை. இந்த வீடியோக்கு யாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணலாம், தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பிளாக்ஸும் விங்ஸும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இதை வாங்கிட்டு பிளாக்ஸ் நம்ம அப்புறமா கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் விங்ஸ் முக்கியம். இப்போ இதை எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இது கொடுக்க போகிறோம்னா இதையும் இது பண்ணிட்டு பிளாக்ஸை தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் உண்மையான ஏரோப்ளேன் மாதிரி பண்ணலான்னு தோணுது. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். வர மாதிரிலாம் எனக்கு தெரியாது. பட் ட்ரை பண்ணுவோம். ப்ரொப்போலர் விங்ஸை வேறு எடுத்துட்டேன்னா சரி வச்சுட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். லான்ச். ஓகே கைஸ், இது கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா விங்ஸும் போட்டிருக்கோம், கொஞ்சம் மேலேயும் பறக்குது. ஸ்பீடு கொஞ்சம் ஏறலாம்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். அவனோட ஸ்பீடாக போனால் கண்டிப்பாக கடை போயிடுவான். ஆனால் அவனை விடலாம் ஸ்பீடாக போகாது. இது நம்ம முன்னாடி தட்ட டெஸ்டினேஷனோட கொஞ்சம் அதிகமாக போனாலும் காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இங்கேயே நம்மளுக்கு 50 ரூபா கிட்ட கிடைச்சிரும். ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக போகிறோமே, என்னைக்கு இப்படி சேருவோன்னு தான் எனக்கு தெரில. நம்ம இதுக்கு முன்னாடி போனது இதை விட கொஞ்சம் தூரம்தான். இப்போது ஒரு 100 ரூபா வச்சு சம்பாதிச்சாகணும். A few moments later. இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கோமே, சரி இல்லையே. அது ஸ்பீடை ஏற்றணும். இதில் வேறு இடிச்சிடக்கூடாது. இந்த இடத்துல சொங்கி போச்சுன்னா அவ்வளோதான். அந்த கேனன் கிட்ட போய் தானே இதை கிட்ட கைஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தது எப்போ கட்டாச்சுன்னு தெரில. பட் நம்ம திருப்பி வந்திருக்கோம். இப்போ நம்ம ரெக்கார்டிங் கட் ஆனதுலேருந்து கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு காசு கொஞ்சம் ஏறிடுச்சு. லாஸ்ட் டெஸ்டினேஷனில் நம்மளால் எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. அது எப்படியாச்சும் குறைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா
இன்னும் 2 ப்ரொப்பல்லர்ஸ் வாங்கி போட்டால் கொஞ்சம் ஒர்க் ஆகும். அதில் நான் 2 ப்ரொப்பல்லர்ஸ் வாங்கிட்டு இது வந்து ஃபாஸ்ட் ஏற்றுறதுக்காக நினைக்கிறேன், விங்ஸ் ஹைட் ஏற்றுறதுக்காக நினைக்கிறேன், எனக்கு சரியாலாம் தெரில. பட் இது எதுக்காகன்னு தெரியாது. பட் எக்ஸ்ட்ரா போடுவோம். இப்போ நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம். என்ன கைஸ் இவ்வளோ ஃபஸ்ட்டாக ஃபியூல் குறையுது? இப்படிலாம் போனால் கரெக்டாக இருக்காது. இன்னும் ஸ்பீடை ஏற்று. ஸ்பீடு 100 கிட்ட போயிட்டு, பட் ஃபியூவல் காலி ஆகிட்டு கைஸ். ஆனாலும் பறக்குறோம் பறந்தே ஆகுறோம் கைஸ். இந்த மாதிரி ஃபியூவல் காலி ஆனாலும் பறக்கிற மாதிரி ஏதாச்சும் இதில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் லக்கு தான். ஆனால் இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் சொல்லலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான் இருக்கேன். இப்போ வந்து ஃபியூவல் கொஞ்சம் முக்கியம். அதே மாதிரி பெட்டர் ஃபியூவல் இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது என்ன பண்ணலாம், அப்புறம் வந்து விங்ஸ் ஒரே ஒரு விங் வாங்கி போகலாம். 2 விங் வாங்குவோம். இந்த விங்ஸும் அடுத்த ஓகே, இந்த ஃபியூவெல்லாம் போட்டாச்சு. இப்போ பறக்கிறோம் பறந்தே ஆகுறோம். 3 விங்ஸு 3 ப்ரொப்பல்லரு பறந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இன்ஜின் கூட கிடையாது, ஆனாலும் பறக்குது. சரி, பெட்டர் ஃபியூவல் போட்டதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகிறோம். ஓகே, பூஸ்டெல்லாம் இதில் வாங்கி போடலாமா கைஸ்? அதை வாங்கி போட்டுடலாம் கைஸ். இதுக்கு முன்னாடி போன டெஸ்டினேஷன் தாண்ட போகிறோம். ஆனால் ஃபியூவலே காலியாகுது. ஓகே, பெட்டர் ஃபியூவல் இனிமேல் ஃபுல்லாக வாங்கி போட்டுடலாம். ஏன்னா பெட்டர் ஃபியூவல் இப்போதைக்கு நம்மளால் 2 வாங்க முடியும். ஆனால் பெட்டர் ஃபியூவல் வைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா? அதனால கொஞ்சம் பிளாக்ஸையும் வாங்கி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஹைட்டுக்கு வச்சது காரணமே தான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டிட்டு தான் ஆகும். இனிமேல் வர இதெல்லாம் பயங்கரமாக ஹைட் ஏற்றி அதில் போய் உட்காந்துடணும். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். பெயிண்டா 2 ஸ்டாக்கில் இருக்கா? பெயிண்ட் எப்படி அடிக்கிறது? 5000 ரூபா கேட்குறீங்க? சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நான் வந்து இதெல்லாம் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் யூடியூப் வந்து நம்ம எதை நிறைய பேருக்கு வந்து காமிப்பாங்க. அப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேருவாங்க. இந்த மாதிரி வளவலன்னு பேசியிருக்க முடியுங்க. ஸோ பை கைஸ்.